சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல இந்த குக்கரை வச்சிடணும். வச்சுட்டு நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சோம். அதில் கொத்தமல்லி வர கொத்தமல்லி போடுறதுக்கு மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. அதனால் வர கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு அதை ஆட்டி மசாலா வச்சுருக்கேன். இப்போது 1 கிலோவுக்கு உண்டான சிக்கன் குழம்புக்கு எண்ணெயை குக்கரில் ஊற்றுறேன். அதாவது ஒரு 75 ml. எண்ணெயை ஊற்றின உடனேயும் மறுபடியும் பட்டை கொஞ்சம் 2 கிராம் போட்டுங்க. போட்டுட்டு நறுக்கி வச்ச வெங்காயம். பலமாக பேசவும். நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் போட்டு வணக்க வேண்டாம். நல்லா பொன்னிறமாக வணங்கணும். இன்னும் கொஞ்சம் நிறையா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வதங்கணும். ஏற்கனவே 2 தக்காளி போட்டேன். 1 கிலோ சிக்கனுக்கு 2 தக்காளி தான் போடணும். நான் இன்றைக்கி 1 தக்காளி எக்ஸ்ட்ரா போடுறேன். பொன்னிறமாக வந்துவிட்டது வெங்காயம். மேலும் இதில் பொன்னிறமாக வந்துட்டுருக்கு. இதில் சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம், கொத்தமல்லி தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம் 4ஐயும் கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டு வணக்கம். போடுங்கள் அடுத்து